எங்க அப்பா இப்படி, எங்க அம்மா இப்படி, எங்க அப்பா இப்படின்னு. இப்ப சொல்ற நான் யோசிக்கிறேன், யாரை உயர்த்த வேண்டும்? என் தகப்பனை. எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டு நான் பாவியா இருக்கும் போது, நான் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பாய் வாழ்ந்த போது, என்னை தேடி வந்து ஜீவனை கொடுத்தவரை பெருமை பேசாதபடி பாவத்தில் உள்ள என் தாய் தகப்பனை குறித்து நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேன். சிந்திச்சு பாருங்க, யாரோட பெருமை பேசிருக்கோம்? நம்ம செஞ்ச பாவத்தின் பெருமை சொல்லுவோம் பிள்ளைகள்கிட்ட. நம்ம பெருமையான காரியத்தை சொல்றோம், நம்முடைய பாவங்களை சொல்லுவோம் நம்ம பிள்ளைகள்கிட்ட. சொல்லி பாரு, பெருமை தெரியப்போ. நமக்குள்ள அப்படி இருக்குது காரியங்கள், அதெல்லாத்தையும் கீழே போடு, குப்பையில போடு. உன் ஆண்டவரை பத்தி பேசு. உனக்காய் அடிக்கப்பட்ட ஆண்டவர், உனக்காய் ரத்த சிந்தின ஆண்டவர், உனக்காய் பாரப்பட்ட ஆண்டவர், உன்னை வாழ்த்தும்படி, ஆசிரிக்கும்படி, உன்னை உயர்த்தும்படி, உனக்காகவே இரவும் பகல் உன்னையே காவல் காக்கிற தெய்வத்தை பத்தி பேசு. ஒவ்வொரு நிமிஷம் பேசு. அதனாலதான் நல்லா கவனிங்க, ஆண்டவர் தன்னை ஒரு மனுஷனுக்கு அறிமுகப்படுத்தும் போது எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்துறாரு? நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோப்பின் தேவனும். என்ன காரியம் சிந்திச்சு பாருங்க, அடையாளம் பாருங்க. யார சொல்றாரு? யாரோட தேவன்? என்னோட பிள்ளை தாண்டா அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புன்னு அப்படி சொல்லல. அத வார்த்தைகளை படிக்கும்போது நமக்கு வேதனையா இருக்கு. நம்ம எவ்வளவு பெருமைக்காரங்களுக்கு, நம்ம எங்க அப்பா இப்படி, எங்க அம்மா இப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோப்பின் தேவனுமா இருக்கிறேன். அப்ப வேற யாருக்கு ஒரு தேவனா இல்லையா? பாத்தீங்களா? உனக்கு விரோதமா வர வல்லமையிட்ட ஆண்டவர் சொல்றக்கார என்ன தெரியுமா? யார நினைச்சு வந்த? நான் அவளோட தேவன் தெரியுமா? நான் அவனோட தேவன் உனக்கு தெரியுமான்னு கேட்பாரு. சகலம் உன்னை கண்டு விரோதமாக்குற வல்லமைகள் நடுங்க ஆரம்பிக்கும். காரணம் என்ன? ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். போ, நான் காண்பிக் தேசத்துக்கு போன்ட்டாரு. எங்க போன, ஏது போன்னு கேட்கல, புறப்பட்டான். நான் காண்பிக் தேசத்துக்கு நீ பாப்பா, மூட்டை கட்டிட்டான். மகனை பலியிடு. எதுக்கு ஆண்டவரே? ரொம்ப வருஷம், 100 வருஷம் கழிச்சு ஒரு பையன் கிடைச்சிருக்கிறான், அவனை பலிபீடத்தில் வைக்க முடியுமா? நீ யாரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? எதை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? எதை நேசித்துக் கொண்டிருக்கிறாய்? எதற்கும் தியாகம் இருக்கிறது. எதனை நேசிக்கிறாய்? எதனை அதிகமா நேசிக்கிறாய், அதுக்கு முழு நேரத்தினை ஒதுக்குவ.